இந்த வீடியோவில் பாருங்கள், முருடுகளை விகிதப்படுத்துதல்னா என்னன்னு பார்ப்போம். கொடுக்கப்பட்ட ஓர் உறுப்பை விகிதமுறு எண்ணாக மாற்ற அதை எந்த உறுப்பால் பெருக்க அல்லது வகுக்க வேண்டுமோ அந்த உறுப்பு கொடுக்கப்பட்ட உறுப்பின் விகிதப்படுத்தும் காரணின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், √3ன்னு ஒரு எண் இருக்குது. இதை விகிதமுறு எண்ணாக மாற்றோம்னா நம்ம என்ன செய்யணும், திரும்பவும் √3ஆல் பெருக்கணும். இப்போ √3ஐயும் பெருக்குனா நமக்கு 3ன்னு கிடைக்கும். ஏன்னா ரூட்டுக்குள்ளே 3 × 3ன்னு எழுதுவோம். 2 தடவை இருக்கிற 3க்கு ஒரு 3 வெளியில் எடுப்போம். அப்போ √3ன்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா இதோட விகிதப்படுத்தும் காரணி என்னன்னு கேட்டாங்கன்னா √3. ஏன்னா √3 பெருக்கும்போது நமக்கு 3ங்கிற விகிதமுறு எண் கிடைக்கும். அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்கள், 7th √ 5⁴ விகிதப்படுத்தும் காரணி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இங்கே ரூட்டு வரிசையில் 7 இருக்குது. இங்கே என்ன இருக்குது, 5⁴ இருக்குது. நமக்கு 5⁻7 இருந்தால் தான் நம்ம 5 வெளியில் எடுக்க முடியும். அப்போது இதுக்கு விகிதப்படுத்தும் காரணி எப்படி எழுதுவோம், ஏற்கனவே 7th √ 5⁻4 இருக்குது. விகிதப்படுத்தும் காரணினா × 7th √ 5⁻3. ஏன்னா பெருக்கல்ல இருக்கும்போது அடுக்க கூட்டுவோம். அப்போ எப்படி வரும், நமக்கு 7th √ 5⁻4 + 3. இப்போது 7th √ 5⁻7ன்னு வருமா. இதுவும் கேன்சல் ஆகி நமக்கு 5ன்னு கிடைக்கும். இப்போ இது ஒரு விகிதமுறு எண். இந்த 7th √ 5⁻4ஓட விகிதப்படுத்தும் காரணி 7th √ 5⁻3. அடுத்து பாருங்கள், சிந்தனை களம் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை லைட்டாக வாசித்துக்கோங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு √8 இருக்குன்னா இதோட விகிதப்படுத்தும் காரணினா √8 போட்டாலுமே நமக்கு 8ன்னு ஒரு விகிதமுறு எண் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி 8 எப்படி எழுதுவோம், 2ஆல் வகுத்தோம்னா 4, திரும்ப 2ஆல் போட்டோம்னா 2. ரூட்டுக்குள்ளே 2 × 2 × 2ன்னு இருக்கும். இந்த 2க்கு ஒரு 2 வெளியில் எடுப்போம். அடுத்து √2. இப்போ நமக்கு √8 2√2ன்னு எழுதுவோமா. இதை விகிதமுறு எண்ணாக மாற்றோம்னா 2√2 × √2ஆல் பெருக்கணும்னா நமக்கு 4ங்கிற விகிதமுறு எண் கிடைக்கும். அப்போ ஒரு எண் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு விகிதப்படுத்தும் காரணி நிறைய இருக்கும். அதுவும் இல்லாமல் ஏதாவது ஒரு எண் எடுத்து நமக்கு விகிதப்படுத்தும் காரணி சின்ன நம்பராக ட்ரை பண்ணோம்னா ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். சிந்தனை களத்தெல்லாம் ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள், கூட கொஞ்சம் புரியும். அடுத்து பாருங்கள், முன்னேற்றத்தை சோதித்தன்னு சொல்லி கீழ்காணும் ஒவ்வொன்றுக்கும் விகிதப்படுத்தும் காரணியை கண்டறிந்து அவற்றை சரிபார்க்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது பாருங்கள், √18ன்னு இருக்குது. 18 எப்படி எழுதுவோம், 2ஆல் போட்டோன்னா 9 × 2 18, திரும்ப 3ஆல். ரூட்டுக்குள்ளே எப்படி எழுதுவோம், 3 × 3 × 2 3க்கு ஒரு 3 வெளியில் எடுத்துரும். அப்புறம் √2ன்னு இருக்கும். அப்போது இதை நம்ம விகிதமுறை என்ன மாற்றணும்னா √2ஆல் பெருக்கும். அப்போது இந்த √18க்கு விகிதப்படுத்தும் காரணி √2. அடுத்து 2வது பாருங்கள், 5 √12. 5 × √12 எப்படி எழுதுவோம், 6 × 12 23 6. இப்போ ரூட்டுக்குள்ளே 2 × 2 × 3ன்னு எழுதுவோம். ஏற்கனவே 5 இருக்குது. × 2க்கு ஒரு 2 வெளியில் எடுப்போம், √3ன்னு வரும். அப்போது இதை இதுக்கு விகிதப்படுத்தும் காரணி என்னது, √3ஆல் பெருக்கும். அடுத்து 3வது பாருங்கள், ³ √49. ³ √7 × 7ன்னு எழுதுவோம். அப்போது நமக்கு இன்னொரு 7 தேவை. அப்போ இதோட விகிதப்படுத்தும் காரணி என்னது, ³ √7. ஏன்னா அப்போனா தான் ³ √7 × 7 × 7ன்னு எழுதுவோமா. அப்போ இதை வெளியில் எடுக்கலாம், 7ன்னு விகிதமுறு எண்ணா எடுக்கலாம். அடுத்து 4வது பாருங்கள், 1/√8. இப்போ இந்த √8 எப்படி எழுதுவோம், 1/√8
ரூட்டுக்குள்ளே 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு எழுதுவோம். 2 2க்கு ஒரு 2 வெளியில் எடுப்போம். அப்போ 1/2 ரூட் 2. இதை ரூட் இல்லாமல் எழுதணும்னா 1/ரூட் 2ஆல் பெருக்கணும்னா நமக்கு 1/2 இன்ட்டு ரூட் 2 2ன்னு கிடைக்கும். அப்போது நமக்கு 1/4ன்னு வரும். அதாவது 1/ரூட் 8ஓட விகிதப்படுத்தும் காரணி வந்து நமக்கு 1/ரூட் 2. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இணைமுருடுகள். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம்ல, ஒரு எண்ணை வந்து அதாவது எடுத்துக்காட்டுக்கு ரூட் 2ன்னு இருக்குது. இதை விகிதமுறு எண்ணா மாற்றோம்னா நம்ம இதை திரும்ப ரூட் 2ஆல் பெருக்கணும்னா நமக்கு 2ன்னு விகிதமுறு எண்ணா கிடைக்கும். இதில் பாருங்கள் 3 + ரூட் 2ன்னு இருக்குது. இதை நம்ம விகிதமுறு எண்ணா மாற்றோம்னா நம்ம இதை வந்து 3 + ரூட் 2 வந்து 3 - ரூட் 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து விகிதமுறு எண் கிடைக்கும். அப்போது இப்படி ஒரு எண் கொடுத்து எடுத்துக்காட்டுக்கு 3 + ரூட் 2ன்னு கொடுத்தாங்கன்னா இதை விகிதமுறு எண்ணா மாற்றோம்னா நம்ம 3 - ரூட் 2ஆல் பெருக்குனா நமக்கு விகிதமுறு எண் கிடைக்கும். அப்போ இதோட விகிதப்படுத்தும் காரணி வந்து 3 - ரூட் 2. இப்போ பாருங்கள் 3 + ரூட் 2 இன்ட்டு 3 - ரூட் 2 நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இது வந்து a + b இன்ட்டு a - b ஃபார்மட்டில் இருக்குது. அப்போ நமக்கு ஃபார்முலா வந்து a² - b². 3ங்கிறது a, ரூட் 2ங்கிறது b. அப்போது ஏங்கிற இடத்துல 3² போடுவோம் மைனஸ் ரூட் 2². அப்போது 3 9 ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 வந்து நமக்கு 2ன்னு கிடைக்கும். 9 - 2 அப்போ நமக்கு 7ங்கிற விகிதமுறு எண் கிடைக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா இதோட இணைமுருடு வந்து 3 - ரூட் 2ன்னு சொல்கிறோம். அதாவது a + ரூட் b இப்படி இருந்ததுன்னா இதோட விகிதப்படுத்தும் காரணி வந்து a - ரூட் b. இப்போ இதுக்கு இதை வந்து a + ரூட் பியோட இணைமுருடங்கிறது வந்து a - ரூட் b. அடுத்து பாருங்கள் எடுத்துக்காட்டு 2.27ல் பகுதியை விகிதப்படுத்துகன்னு சொல்லி 2 சம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது பாருங்கள் 7/√14. இப்போ கீழே வந்து √8ன்னு இருந்ததுன்னா நம்ம 2 ரூட் 2ன்னு எழுதுவோம். திரும்ப இதை வந்து விகிதமுறு எண்ணா மாற்றோம்னா ஒரு ரூட் 2ஆல் பெருக்கினா போதும். இப்போ நமக்கு வந்து 4ன்னு கிடைக்கும். இப்போ 14 வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் நம்ம 7/√14ன்னு இருக்குல்ல, அந்த ரூட் 14 வச்சு நம்ம பகுதியையும் தொகுதியும் பெருக்கணும். ஏன் இப்படி பெருக்கிறோம்னா அப்போ தான் நமக்கு மதிப்பு மாறாது. அடுத்து பாருங்கள் 7 இன்ட்டு √14 7 √14ன்னு போடுவோம். டிவைடட் பை ரூட் 14 இன்ட்டு ரூட் 14னா நமக்கு 14ன்னு கிடைக்கும். இப்போ 7 லட்சம்னா 1 7 7 14. அப்போ நமக்கு வர்ற மதிப்பு வந்து √14/2. அடுத்து ரெண்டாவது பாருங்கள் 5 + ரூட் 3 டிவைடட் பை 5 - ரூட் 3. ஏன்னா கீழே வந்து பகுதி வந்து நமக்கு முருடாக இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் கீழே வந்து 5 - ரூட் 3ன்னு இருக்குது. இதை விகிதமுறு எண்ணா மாற்றோம்னா இதோட இணைமுருடை வச்சு பெருக்கணும். இதோட இணைமுருடு என்னது நமக்கு 5 + ரூட் 3. இப்போ பகுதியை 5 + ரூட் 3ஆல் பெருக்கும்போது தொகுதியையும் 5 + ரூட் 3ஆல் பெருக்கணும். இப்போ இதையும் பெருக்குனா 5 + ரூட் 3 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 5 - ரூட் 3 இன்ட்டு 5 + ரூட் 3. இது என்ன ஃபார்மட்டில் இருக்குது? a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மட்டில் இருக்குது. இதோட ஃபார்முலா வந்து a² + 2ab + b². நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இங்கே பெருக்கல்ல இருந்தால் இந்த ஸ்கொயரை வந்து 5² இன்ட்டு ரூட் 3² போட்டுக்கலாம். ஆனால் இங்கே ப்ளஸ் சிம்பிளில் இருக்குது. அப்போ இதோட ஃபார்முலா வந்து a² + 2ab + b². இப்போ ஏங்கிற இடத்துல 5 இருக்குது, பிங்கிற இடத்துல ரூட் 3 இருக்குது. இப்போ ஃபார்முலா படி போட்டோம்னா 5² + 2 இன்ட்டு ஏங்கிற இடத்துல 5 இன்ட்டு பிங்கிற இடத்துல ரூட் 3 ப்ளஸ் b²னா ரூட் 3² வந்து நமக்கு 3ன்னு வரும். பை இது வந்து a - b இன்ட்டு a + b ஃபார்மட்டில் இருக்குது. அப்போ a² - b²ன்னு எழுதுவோமா? a² 5² - b²னா ரூட் 3².
இப்போ ஐயஞ்சா 25 ப்ளஸ் ஈரஞ்சா 10 √3 ப்ளஸ் 3 பை ஐயஞ்சா 25 மைனஸ் 3. இப்போ 25ஐயும் 3ஐயும் கூட்டுனா 28 ப்ளஸ் 10 √3 பை 25லேருந்து 3 போச்சுன்னா 22. அடுத்து பாருங்கள், இந்த ரெண்டு இதுலையுமே 2 பொதுவாக வெளியில் எடுக்கலாம். 2 பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா உள்ளே வந்து 14 ப்ளஸ் 5 √3 வரும் டிவைடட் பை 22. இப்போ 2ஆல் அடிச்சோம்னா 1 2 11 22. இப்போ நமக்கு வர்ற மதிப்பு வந்து 14 ப்ளஸ் 5 √3 பை 11. அடுத்து பாருங்கள், பயிற்சி 2.7ல் ஃபஸ்ட்டு இது பாருங்கள், பகுதியை விகிதப்படுத்துகன்னு சொல்லி 4 சம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது வந்து 1/√50. இப்போ நம்ம 50 எப்படி எழுதுவோம், 2ஆல் போட்டோம்னா 2 4 மிச்சம் 1 2 10 5 25. இப்போ 1/√50க்கு பதிலாக 2 × 5 × 5ன்னு எழுதுவோம். இப்போ 1/5√2. இப்போ என்ன பண்ணலாம், கீழே வந்து விகிதமுறு என்ன மாற்றோம்னா நம்ம √2ஆல் பெருக்கணும். அப்போ மேலேயும் √2ஆல் பெருக்கணும். இப்போ நமக்கு கிடைக்கிற மதிப்பு √2/5 × √2 ஒரு 2 வெளியில் கிடைக்கும். நான் ரூட்டுக்குள்ளே 2 × 2ன்னு போடுவோமா, 2 2க்கு ஒரு 2 வெளியில் எடுப்போம். அப்போ 2 10ன்னு வரும். அடுத்து 2வது பாருங்கள், 5/3√5. இப்போ 5 ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நம்ம மேலேயும் கீழேயும் √5ஆல் பெருக்கணும். பெருக்கணும்னா 5√5/3 × ரூட்டுக்குள்ளே 5 × 5ங்கும்போது 2 5க்கு ஒரு 5 வெளியில் வரும். இந்த 5 இந்த 5 கேன்சல் ஆயிரும். நமக்கு ஆன்சர் வந்து √5/3ன்னு கிடைக்கும். அடுத்து 3வது பாருங்கள், √75/18. இப்போ நம்ம இந்த √18 வச்சே மேலே கீழே பெருக்கணும் அப்படின்னா நமக்கு திரும்ப பெருக்கி சுருக்கும்போது நேராகும். அதுக்கு பதிலாக 18 எப்படி போடலாம், 2ஆல் போட்டோன்னா 9 2 18 3 9. இப்போது √75 இந்த √18க்கு பதிலாக 2 3க்கு வெறும் ஒரு 3 வெளியில் எடுத்தோம்னா 3√2ன்னு வரும். அடுத்து பாருங்கள், √2 வச்சு மேலேயும் கீழேயும் பெருக்கும். இப்போ வந்து இந்த 75 எப்படி எழுதலாம்னு பார்த்தா, 5ஆல் போட்டோம்னா 1 5 5 மிச்சம் 2 5 25. அடுத்து 5ஆல் போட்டோம்னா 3 15. இப்போ 75 வந்து 5 × 5 × 3 ரூட்டுக்குள்ளே 5 × 5 × 3ன்னு எழுதுவோம். ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கும்போது 2 5க்கு ஒரு 5 எழுதுவோம். 5√3 திரும்ப இந்த √2 பை 3√2 × 2. இப்போ நமக்கு 5√6 டிவைடட் பை 3. இந்த 2 2க்கு ஒரு 2 எடுப்போம். அப்போ 3 × 2 3 2 6. நமக்கு வர்ற மதிப்பு வந்து 5√6/6ன்னு கிடைக்கும். அடுத்து 4வது பாருங்கள், 3√5/6. இப்போ என்ன செய்வோம், 3√5/6ன்னு இருக்க அந்த √6 வச்சு பகுதியும் தொகுதியும் பெருக்குவோம். இப்போ இது வந்து 3 5 30 3√30/6. ஏன்னா ரூட்டுக்குள்ளே 6 × 6 பெருக்கணும்னா 2 தடவை 6க்கு ஒரு 6 வெளியில் எடுத்தோம். அடுத்து 1 3 3 2 3 6. நமக்கு கிடைக்கிற மதிப்பு √30/2ன்னு கிடைக்கும்.